லாஸ்ட் வீடியோவில் ஷாப்யூர் கம்பெனியோடைய ஒரு காம்போ கிட் ஆர்ஓ மிஷினுக்கு தேவையான காம்போ கிட் வீடியோ பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் உள்ள ஆர்ஓ மிஷினில் வெளியில் இருக்கிற இந்த ஸ்பன் ஃபில்டரை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்பன் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஸோ கவனமாக பாருங்கள், ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வெளியில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்க இந்த கேட்ரேஜுக்குள்ளே இருக்கிற ஃபில்டரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீரில் கலந்துருக்க நம்ம கண்ணுக்கு தெரிகிற அழுக்கு, மண், தூசி இது எல்லாமே ஃபில்டர் பண்ணி உள்ள ஃபில்டருக்கு பாஸ் பண்ணும். நிறைய பேர் 2 கேட்ரேஜ் யூஸ் பண்ணுவாங்க, வெளியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி 2 கேட்ரேஜ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா உள்ள மெம்பரேன் அப்புறம் அந்த ஃபில்டர்ஸோட லைஃப் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா கேட்ரேஜ் வாங்கி வேணும்னாலும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா கேட்ரேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பன் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வாட்டர் டேப்பில் இருக்கிற இந்த வால்வை வந்து லாக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த கேட்ரேஜில் இருக்கிற இன் அண்ட் அவுட் ஹோஸை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும். உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இன் அண்ட் அவுட்டுக்கிட்ட ஒரு லாக் மாதிரி இருக்கும், அதை அழுத்தி பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ஹோஸை நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த கேட்ரேஜை நீங்கள் லூஸ் பண்ணுறதுக்கு டூல் மட்டும்தான் வேணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. ஸோ இதுக்கு வந்து 2 வழி இருக்குது. ஒன்று வந்து இந்த டூல் வச்சு நீங்கள் லூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட இந்த டூல் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிரில் கேட்டு உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். கிரில் கேட்டு தான் அப்படிங்கிறது கிடையாது, இந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இதில் உள்ள வச்சு மேலே உள்ள டாப்பு வந்து திருக முடியாத அளவுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு லூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து லூஸ் ஆகும். ஸோ நீங்கள் எகைன் டைட் வைக்கும் போதும் அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் டைட் வச்சுக்கலாம். எங்கள் வீட்டில் இந்த ஆர்ஓ மிஷினில் கார்பரேஷன் வாட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குது இந்த ஃபில்டரில். டைரெக்டாக இந்த தண்ணியை குடித்தோம்னா நம்ம வயிற்றுக்குள்ளே தான் அவ்வளோ மண்ணும் போகுது. ஸோ இந்த ஃபில்டரை நீங்கள் வெளியில் எடுத்து போட்டு இதில் உள்ள தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணணும். இந்த அழுக்கு தண்ணியை நீங்கள் கீழே ஊற்றும் போது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஃபில்டருக்குள்ளே ஆன்டிஸ்கலண்ட் பால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோலி குண்டு சைஸில் உப்பு கல் மாதிரி இருக்கும், அது போட்டிருப்பாங்க. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஹார்ட் வாட்டரை வந்து சாஃப்டாக மாற்றுறதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. அதாவது கடின நீர், மென்னீர் அப்படின்ட்டுலாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ கடின நீரை வந்து மென்னீராக மாற்றுறதுக்காக அந்த பால்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. உங்கள் ஏரியாவில் உள்ள தண்ணீரோட டிடிஎஸ் லெவல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 5 பால்ஸ் போட்டிருப்பாங்க. ஓரளவு மீடியமாக இருந்துச்சுன்னா 3லேருந்து 4 பால்ஸ் வரைக்கும் போட்டிருப்பாங்க. ஸோ அதை எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கேட்ரேஜையும் மேலே உள்ள டாப்பையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த மேலே உள்ள டாப்பில் ஆப்போசிட்டில் தண்ணியை ஃபோர்ஸாக உள்ளே விடுங்க, ஏதாவது அழுக்கு அடைச்சிருந்தாலும் அது வந்து ரிமூவ் ஆகிறதுக்காக. ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஃபில்டரை எடுத்து கரெக்டாக உள்ள ஒரு ஸ்டெப்பு மாதிரி இருக்கும், அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பால்ஸை வந்து அதில் 1 by 1 அப்படியே போட்டுருங்க. ஸோ அதுக்கடுத்து டாப்பில் உள்ள அந்த ஸ்டெப்லையும் கரெக்டாக வச்சுட்டு டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டாப்பில் உள்ள த்ரெட்டில் வந்து டஃப்லான் டேப்பு கரெக்டாக இருக்கா இல்லை சுத்தணுமா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. கிழிஞ்சிருந்துச்சு அப்படின்னா வாட்டர் லீக்கேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கையில் டைட் பண்ணிக்கிட்டு இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு எந்த மெத்தட் யூஸ் பண்ணீங்களோ அதே மெத்தடில் ஃபுல்லாக டைட் பண்ணிக்கோங்க. ஸோ டைட் பண்ணதுக்கப்புறம் எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணுமோ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ ஹோஸ் கனெக்ட் பண்ணணும். ஹோஸ் கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்சைடு வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இன்சைட் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வால்வை ஓப்பன் பண்ணுங்கள். வால்வை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போது ஏர் பபுள்ஸோடு சேர்ந்து வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வாட்டர் ஃப்ளோ வந்து நல்லா இருக்கும் போது இப்போ அவுட் சைடு ஹோஸை வந்து அப்படியே உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பன் ஃபில்டரில் ஹோஸ் கனெக்ட் பண்ணுறது இப்படி தான் பண்ணணும். ஏன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும், ஏர் லாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான். ஸோ அவ்வளோதான் ப்ராசஸ் இந்த வெளியில் உள்ள ஸ்பன் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸ்பன் ஃபில்டர் உங்களுக்கு காம்போவாக வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு பயன்படுற வகையில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.